கர்த்தருடைய வார்த்தையை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம், கடந்த முறை நம்ம வேதம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். வேதம் எப்படிப்பட்டதென்று ஒரு 2 வசனங்களை வைத்து நம்ம பார்த்தோம். ஏசாயா 34:16, ஏசாயா 28:13 ஆகிய வசனங்களை வைத்து 2 காரியத்தை அடிப்படையாய் வைத்து பார்த்தோம். முதலாவது, இந்த ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தில் எப்படி தான் வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும். ஏன் தேடி வாசிக்கணும்? அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. ஒரு செயின் லிங்க் மாதிரி. அது ஒரு சத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வசனத்தை வச்சுட்டு இதுதான் சத்தியம்னு சொல்ல முடியாது. அதற்கு நிகரான அநேக வசனங்கள் உண்டு என்று பார்த்தோம். அதே ஏசாயா 28:13 நம்ம பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அதே நேரம் பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட காரியமும் புதிய ஏற்பாடில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை கம்பேர் பண்ணி பார்க்குற சில விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வேதத்தை எப்படி படிக்க வேண்டும், வேதத்தை எப்படி படிக்க வேண்டும், அல்லது வேதத்தை புரிந்து படிப்பது எப்படி, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க 2 தீமோத்தேயு 3:16-17. 2 தீமோத்தேயு 3:16-17 எடுத்தவர்கள் கொஞ்சம் துரிதமாக வாசிக்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதுதாங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்பட்ட வார்த்தையை ஒருவன் உள்வாங்கும் பொழுது எப்படி மாறுறானா? தேவ மனுஷனாக, தேவனுடைய மனுஷனாக தேறுகிறான். வாசிங்க. நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாறுகிறான். இந்த சத்தியங்கள் எதற்கு? வேதம் எதற்கென்றால் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அப்போ வேதம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் முதலில் தேவனுடைய மனுஷனாக மாறணும். நான் கிறிஸ்தவன், நான் ஒரு பெண்டகாஸ்ட் சரௌண்டில் வரேன், நான் ஆர்சிலேருந்து வரேன், நான் சிஎஸ்சிலேருந்து வரேன், மெத்தடிஸ்ட், அது கிடையாதுங்க. தேவனுடைய மனுஷன், புரியுதுங்களா? தேவனுக்கு உகந்த மனுஷராக மாறி நற்கிரியைகள் செய்கிறதற்கு தகுதியாக மாறுறீங்க. இயேசு நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தாராம். நற்கிரியையை அதிகமாக செய்தவர் இயேசு. அப்போ அவரை போல மாறுவதற்கும் இது என்ன பண்ணுது? உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்படுதலுக்கும், நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அப்போது வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வேதம் எப்படிப்பட்டது என்பது இதுதான் இன்ட்ரோடக்ஷன் வேர்ட்ஸ். சரியா? சரி, இப்போ இந்த வேதத்தை, இவ்வளோ மகத்துவம் நிறைந்த வேதம், ஏதோ ஒரு மத புத்தகம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட புத்தகம் அல்ல. இவை எதை செய்கிறது என்பதை தான் இந்த வசனத்தில் நம்ம பவுல் தெளிவாய் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு இதன் அடிப்படையில் வேதத்தை நாம் எவ்விதமாய் படிக்க வேண்டும் என்பதை ஒரு 7 முறைமைகள் இருக்குது. வேதாகமத்தில் ஒரு 7 முறைமைகள் இருக்குது. 7 டைப் ஆஃப் பைபிள் ஸ்டடி. ஒரு 7 விதத்தில் வேதத்தை படிக்கக்கூடிய முறைமைகள் இருக்குது. ஆக்சுவலாக 3 பிரிவுகள் உண்டு. வேத பாடத்தில் 3 பிரிவுகள் உண்டு. ஒன்று ஜென்ரலாக நம்ம இப்போ எடுக்கிற பைபிள் ஸ்டடி. அதில் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா, அடுத்த கேட்டகரிக்கு போனீங்கன்னா டீப்பஸ்ட் பைபிள் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 3rd குரூப்புக்கு போனீங்கன்னா இன்டெப்த் பைபிள் ஸ்டடின்னு இருக்குது. அதாவது முதல்ல நம்ம பார்க்குறது ஒரு வேதாகமத்தை ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி ஒரு விசுவாசி லெவலில் பார்க்குறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் லெவல் போனீங்கன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஆழங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாடம். இது யாருக்குன்னா, இந்த விசுவாசியிலேருந்து எழும்பி வார்த்தையை கொடுக்கிறவர்கள், அவர்களுக்குன்னு வேதத்தில் ஆழத்தால் அது டீப்பஸ்ட் ஸ்டடி. இன்டெப்த் ஸ்டடின்றது எதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனையும் இயேசுவையும் வேதத்தின் ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்து ஒரு கூட்டத்தை
வழி நடத்தக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு தரத்தை கொடுக்கக்கூடிய படிப்பு. 3 நிலை படிப்புகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி இறையியலில் போனீங்கன்னா நீங்கள் எம்டிஹெச், பிடிஹெச், சிடிஹெச், அது பிஹெச்டி அப்படின்னு போகுது. ஆனால் வேதம் வகுக்கப்பட்ட விதம் இந்த 3 நிலை தான். இந்த 3 நிலை ரொம்ப முக்கியம். 3ன்றது வேதத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் பிபிளிக்கல் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் சில எண்ணியல் படிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. 3ன்றது ரொம்ப விசேஷம். ஏசு எத்தனாவது நாள் உயிர்த்தெழுந்தார்? 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த ரிசரக்ஷனை 3ஆவது நாள் தான் வச்சாங்க. இப்படி வேதத்தில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த எண்ணியலில் நிறைய இருக்குது. அதெல்லாம் வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது இந்த 7 முறைமைகளில் முதலாவது வேதத்தை படிக்கின்ற முறைமை என்னன்னா அனுதின வேத வாசிப்பு. இதுதான் முதல் ஸ்டார்டிங். ரெகுலர் பைபிள் ரீடிங் தான் ஃபஸ்ட்டு. வேதத்தை நீங்கள் உள்ளே போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா வேதத்தை முதல்ல படிக்கணும். பைபிளை டெய்லி என்ன பண்ணணும்? படிக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் வேதத்தை படிக்கிறவர்கள் வேதமே தெரியாமல் எடுத்தெடுப்புலேயே பைபிள் ஸ்டடிக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப பெரிய ஆளாயிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாயிடுறாங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஆயிடுறாங்க. இந்த ஒரு மேட்டிமை வர்றதுக்கு என்ன காரணம்னா பேசிக் பைபிள் ரீடிங்கே இல்லை. பேசிக் பைபிள் ரீடிங்கே இல்லை. அப்போ முதல்ல வேதத்தை ஜென்ரலாக காலையில் படிக்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் உடையவர்களாக இருக்கணும். முதல்ல வசன அறிவை பெற்றுக்கொண்டால்தான் 2வது சத்திய அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். பேசிக்கே இல்லைன்னா மேலே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சின்ன ஒரு விஷயம் சொல்றேன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னா ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்னவா இருக்கிறாங்க? ஆபிரகாமின் சந்ததி. அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம் அப்படின்னு வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ நம்ம எந்த சந்ததின்னு கேட்டால் நம்ம ஜென்ரேஷன் சொல்லுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம். இது ஏன் ஆபிரகாமின் சந்ததின்றதை நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, ஏன் முதல்ல ஜென்ரலாக பைபிளை வந்து படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிங்க சொல்லுங்க? 2. அப்புறம் 2 வேறு 3. ஓகே, புரியுதுங்களா? இப்போ ஒரு தரப்பில் எத்தனை சொல்கிறாங்க? 2 சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் 3 சொல்கிறாங்க. அப்போ புரியுதுங்களா? விஷயம் தெரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? வேதத்தை படித்தாதான் நமக்கு அது புரியும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 25 1-2. ஆபிரகாம் கெத்துரால் என்ற ஒரு ஸ்திரியை என்ன பண்ணியிருக்கிறாரு? விவாகம் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு எத்தனை ஸ்திரீ தெரியும் ஆக்சுவலாக? ஆபிரகாமுக்கு சாராள், அப்புறம் ஆகார். ஆனால் இங்கே 3வது யார் வரா? கெத்துரால் வர. புரியுதுங்களா? இப்போ 3 பிள்ளைகள் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த 3 மனைவிகளுக்கும் முதல் மனைவி ஈசாக்குக்கு ஒரு சந்ததி இருக்குது, ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. ஆகாருடைய மகன் இஸ்மாயிலுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. கெத்துரால் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். யார் தெரியுமா? மீதியான்னு சொல்லக்கூடிய ஒரு பையன். கெத்துராலுக்கு மீதியான்ற ஒரு பையன் இருக்கான். அவங்க மூலியமாக வந்தவங்க தான் யார்? மீதியானியர். பைபிளில் கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட விட்டுறது யாருன்னா இந்த மீதியானியர். எல்லாம் அண்ணன் தம்பி பிரச்சனை தான். புரியுதுங்களா? அதை நம்ம போய் வருகிற நாட்களில் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது ரெகுலராக நம்ம பைபிளை படித்தாதான் இந்த விஷயம்லாம் நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். சரி, இப்போ வருவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமானவர். இப்போது மரியாளுக்கு பிறந்தவர் தான் இயேசு. தேவன் அவர் மூலமாக உற்பவித்து கன்னி மரியாளின் கருவறையிலிருந்து இயேசு வெளிப்பட்டார். இப்போ மரியாளுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க? சரி, வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க் 6:3. இயேசு குறித்து சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, மரியாளின் குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். இப்போ இயேசுக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க? 4 சகோதரர் இருக்கிறாங்க. அப்புறங்க
2 சகோதரிகள் இருக்கிறாங்க இயேசுக்கு. அவங்க பேர் இங்கே குறிப்பிடப்படவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்கள் உண்டு, 2 சகோதரிமார் உண்டு. அதில் இந்த 4 சகோதரரில் யூதா, யாக்கோபு இயேசுவு கூடவே இருந்த சீஷர்கள். அந்த யாக்கோபு எழுதினது தான் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்ட யாக்கோபின் நிருபம். இந்த யூதா எழுதினது தான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புத்தகமாகிய யூதா நிருபம். புரியுதுங்களா? இயேசு ஊழியத்துக்கு வரும்போது சோலோவா வரல, குடும்பத்தோடு தான் வந்தார், தன்னுடைய சகோதரர்களோடு தான் வந்தார். அதனால தான் சுவிசேஷமும் சத்தியமும் முதல்ல எங்கே அறிவிக்கப்படணும் தெரியுமா? வீட்டில் சாட்சியாக இருந்தால் தான் வெளியில் சாட்சியாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வரும்போதே தன் 2 சகோதரர்களோடு தான். அது சினிமாலெல்லாம் அப்படி காமிச்சிட்டாங்க, இந்த கிறிஸ்தவ படங்களெல்லாம் அப்படி காமிச்சிட்டாங்க. இயேசு அப்படியே சோலோவாக நடந்து வந்து எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அப்படி காமிச்சிட்டாங்க. ஸோ அனுதின வேத வாசிப்பு அவசியம். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கு இப்போ நிறைய வந்துடுச்சு. ஒரு வருஷத்தில் பைபிளை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுச்சு. அந்த மாதிரியெல்லாம் படிக்கும் போது அதே பேட்டர்னில் படிங்க, ஆனால் வேகமாக படிக்காதீங்க. படிக்கணுன்னு படிக்கக்கூடாது. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், பொறுமையாக படிங்க. பரவாயில்ல, 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, பரவாயில்ல, படிங்க. குறிப்பாக புதிய ஏற்பாட்டை படிங்க. ஏன்னா அதில் நிறைய புதிய உடன்படிக்கை, தற்காலத்தில் வாழ்கின்ற புறஜாதியாராகிய நமக்கு அநேக சத்தியங்கள் உண்டு. கொஞ்சம் ஆழமாக போனோன்னா பழைய ஏற்பாடை கூட படிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அவசியம் 2 புத்தகங்களும் அவசியம். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே 2 வச்சார், ரொம்ப முக்கியம். கண்ணு 2, காது 2. அதே மாதிரி தான் வேதமும் 2, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஸோ வேதத்தை படிக்கின்ற முறைமையில் முதலாவது முறைமை அனுதின வேத வாசிப்பு, முதல் காரியம். 2வது காரியம், தலைப்பின் அடிப்படையில் வேதத்தை படிக்க வேண்டும். முதல்ல அனுதின வேத வாசிப்பு, 2வது வேதத்தை படிக்கின்ற முறைமையில் தலைப்பின் அடிப்படையில் வேதத்தை படிக்க வேண்டும். டாபிக்கல் ஸ்டடி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளை படிக்குதுன்றது அப்படியே நம்ம படிச்சுட்டு போகலாம், அது ஜென்ரல் ரீடிங், எல்லாருமே செய்யக்கூடியது, எடுத்து அப்படி படிப்போம். ஆனால் வேதத்தை முறையாய் நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தலைப்பின் அடிப்படையில் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டும். அப்போ தலைப்பின் அடிப்படையில் நீங்கள் படிக்கணுன்னா கம்பல்சரி வேதத்தை வாசிக்கும் பொழுது கன்கார்டன்ஸ் வச்சுக்கணும். ஒற்றை வார்த்தைன்னு சொல்லுவாங்க தமிழ் வேதாகம எல்லா இடத்துலையும் அது கிடைக்கும். பைபிள் தமிழ் கன்கார்டன்ஸ்னு கேட்டால் கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மொபைல்லே இருக்குது, மொபைல்லே இப்போ பைபிள் ஆப் இருக்குது, அதில் தேடுகன்னு கொடுத்துருப்பான். அதை கிளிக் பண்ணி தமிழில் டைப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை டைப் பண்ணிங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குதுன்றது வந்துடும். அதில் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் தேடுங்க, அதுலேயே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறையா கிடைச்சிடும். இது டாபிக்கல் ஸ்டடின்னு. அப்போ வேதத்தை அப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா புரியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்குது. இந்த இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருக்குது எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அதற்காக தான் நமக்கு முன்பாக வாழ்ந்த நிறைய தேவ மனிதர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த வேத ஆப்பை ரெடி பண்ணியிருக்கிறாங்க, கன்கார்டன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இதற்காக எத்தனை ஆண்டுகள், எவ்வளோ நாட்கள் தங்களுடைய ஜீவியத்தையும் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அதுக்கு கனம் செலுத்துகிற விதத்தில் அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டாபிக்கல் ஸ்டடி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் டாபிக்கல் ஸ்டடி வேணும் அப்படின்னா, அபிஷேகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோம். அபிஷேகம் இன்றைக்கு ஜென்ரலாக அபிஷேகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இன்றைக்கி மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? கத்துறது, குதிக்கிறது, தாவுறது, இதை தான் சொல்கிறோம். பரிசுத்த ஆவியில் நிரம்பு. அது எப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ஏதாவது போய் தொட்டிங்கன்னா என்ன ஆகுது? ஷாக் அடிக்குது. அந்த பவரை உங்களால் தாங்க முடியல. ஸோ அது மூலிமா வரக்கூடிய அந்த பரவச நிலை தான். அந்த மாதிரி அந்த வல்லமை இறங்கும் போது உங்கள் சரீரம் தாங்க முடியாமல் வர பரவச நிலையை தவிர அதுதான் அபிஷேகம்னு எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அபிஷேகம்னா என்னன்னா, நம்ம தலைப்பின் அடிப்படையில் கன்கார்டன்ஸ் மூலமா படிக்க முடியும். குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் 7 வசனங்கள் அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் 121 வசனங்கள் அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கூட்டி வச்சு அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா, அபிஷேகன்றது 3 நிலைப்பாட்டில் இருக்குது. 3 நிலைப்பாட்டில் அபிஷேகம் ஒன்று
பழைய ஏற்பாட்டில் முதல்ல யாருக்கு அபிஷேகம் பண்ணார்? ஆசாரியர்களுக்கு. அதுக்கு முன்னாடி தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பனிமூட்டுகளுக்கு பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆசாரியர் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் அபிஷேகம் பண்ணது. ஸோ ஆசாரியருக்குரிய அபிஷேகம் ஒன்று. ரெண்டாவது அபிஷேகம் ராஜாக்களுக்குரிய அபிஷேகம். யார் அபிஷேகம் பண்ணார்? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிற்பாடு தாவீது அபிஷேகம் பண்ணார். ராஜாக்களுக்குரிய அபிஷேகம். மூன்றாவது அபிஷேகம் பரிசுத்த வேதாகமத்தில் கடைசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்காரு. இப்போது இதை நீங்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் போது தான் என்ன ஆகும், இந்த விஷயம்லாம் புரியும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற அபிஷேகம், இப்போ எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு கை கூட வேலை இல்லை. ஓகே, சரி, ஓகே. ஒரு வசனம் வாசல 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1:21. 2 கொரிந்தியர் 1:21. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். இப்போ நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனேன்னா, தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? சபையை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும். அப்போ சபையார் சகலத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அறிந்திருக்கிறோம். அபிஷேகத்தை பெற்று அறிந்திருக்கிறீர். ஒன்று யோவான் 2:20. 20 மட்டும் வாசிங்க. பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும். அப்போ அபிஷேகம்ன்றது என்ன? சகலத்தையும் அறிந்து கொள்வது. முதல்ல தேவன் நம்மை அபிஷேகத்திருக்கிறார். அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். அபிஷேகத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ ஆரோனுக்கு ஏன் அபிஷேகம் பண்ணாங்க? அந்த தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்காக. சரியா? ராஜாக்களுக்குரிய அபிஷேகம் எதுக்கு? ஜனங்களை நடத்துவதற்காக. இப்போ நம்ம எதற்கு அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னா சகலத்தையும் அறிந்து கொள்வதற்காக. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26, 27. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26, 27. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது என்னவா இருக்குது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ முதல் நிலைப்பாடு அபிஷேகம், ஆசாரியருக்குரிய அபிஷேகம். 2ஆம் நிலைப்பாடு அபிஷேகம், ராஜாக்களுக்குரிய அபிஷேகம். 3வது நிலைப்பாடு அபிஷேகம் என்னவென்றால் சத்தியத்தை அறிந்து கொள்வதுதான் அபிஷேகம். அதனால தான் சகலத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ இந்த அபிஷேகம் தான் சபை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் சாத்தான் பாருங்க, லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவன் தித்திப்பை கசப்பென்றும் கசப்பை தித்திப்பென்றும் சாதிக்கிறவனாய் இருக்கிறான். வேதத்தில் அவனை பார்க்கும்போது அவன் பொய்யன். சாத்தான் என்னவா இருக்கிறான்? பொய்யன். ஏவாளுக்கிட்டே போய் தேவன் சொன்னால் இதை புசிக்கும்னாலே சாகவே சாவாயினா. சாத்தான் என்ன சொன்னார்? சாகவே சாவதில்லை. வார்த்தை பார்த்தீங்களா? சாகவே சாவாய். லாஸ்ட் வார்த்தை சாவாயினாரு. இவன் என்ன சொன்னான்? சாவதில்லை. சாகவே சாவது இல்லை. ரொம்பலாம் மாற்ற மாட்டான், சின்ன விஷயத்தை தான் மாற்றுவான். இப்போ இப்படி மாற்றி தான் நிறைய சபைகள் அபிஷேகத்தை தவறாய் புரிந்து கொண்டு எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. சரியா? இதெல்லாம் வருகிற நாட்களில் விலாவரியாக நம்ம பார்க்கலாம். அபிஷேகத்தை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆழமான காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஆகினால் வேதத்தை படிக்கின்ற 7 முறைமைகளில் முதலாவது அனுதின வேத வாசிப்பு. 2வது தலைப்பின் அடிப்படையில் வேதத்தை படிக்க வேண்டும். 3வதாக வேதத்தை பகுத்து
பகுத்து படிக்கணும். யாருக்கு எதற்கு எழுதப்பட்டது என்பதை பகுத்து படிக்கணும். மூன்றாவது என்ன படிக்கணும்? யாருக்கு எதற்கு எழுதப்பட்டது என்பதை பகுத்து படிக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல தான் நிறைய பிரிவுகள் வந்துச்சு. அதான் கடந்த முறை நம்ம பார்த்தோம். 33,089 டினாமினேஷன் வந்திருக்கு. புரியுதுங்களா? எல்லாம் என்னன்னா எல்லாரும் பைபிளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க. ஏதோ ஒன்று பிடிச்சதுனால அதன் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சுங்க, சில டினாமினேஷன் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, செவன்த் டே அட்வான்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7வது நாள் திருச்சபையை சேர்ந்தவங்க இங்கே யாராவது இருக்கிறீங்களா? இல்லை, அதில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவன்த் டே அட்வான்டிஸ்ட் சொல்லுங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே. அவங்க எப்போ சர்ச்சுக்கு போவாங்க? சனிக்கிழமை சபைக்கு போவாங்க. ஆக்சுவலாக அவங்க அதை போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு விஷயத்தை வேதத்திலேருந்து எடுக்கிறாங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. யாத்ராகமம் 20:10-11. மோசேயை கர்த்தர் நோக்கி 20:10 ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஒரு வேலையும் செய்யக்கூடாது. 11 வாசிங்க. புரியுதுங்களா? இப்போ தேவன் எப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி 7வது நாளில் ஓய்ந்திருந்தாரோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? ஒரு கட்டளை கொடுத்தார். நீ 7வது நாளில் ஓய்ந்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லன்னு மாத்திரம் இல்லை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். லேவியராகமம் 23:3. 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7வது நாள் என்னவா? பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். ஸோ இதை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக சொல்கிறேன். அதுலேயே கூட 8வது வசனம் வாசிங்க பிரதர். 23:8. 7 நாளும் ஏழாவது நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் சொல்லிட்டாங்களா? ஸோ அவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய இருக்குது. கிட்ட ஒரு 13 வசனங்கள் இருக்குது. இப்போ இவங்க இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நாள் தான் போனோம்? சாட்டர்டே தான் போனோம். அதனால தான் சொன்னேன், யாருக்கு எதற்கு சொல்லப்பட்டது. இதே கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, கொஞ்சம் ஆழ்ந்து படித்தா, அதை ஒரு விஷயத்தை மாத்திரம் பிடிச்சிக்க கூடாது. அதே பழைய ஏற்பாடில் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமம் 12:16. யாத்ராகமம் 12:16. முதலாம் நாளில் வந்துச்சுங்களா? முதலாம் நாள்னா என்னதுங்க? 7வது நாள்ன்றது சனிக்கிழமை, சாட்டர்டே. முதலாம் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை. இங்கே வசனம் சொல்லுது, முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் சொல்லிட்டாருங்களா? 2 ஆப்ஷன் கொடுத்தாரு தேவன். கொடுக்கும் போது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. ஒன்று முதல் நாள், இன்னொன்று 7வது நாள் சபை கூடுதல் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்கலாம். எண்ணாகமம் 28:18. முதலாம் நாளிலே சபை கூடுதல் கிளியராக சொல்லிட்டாருங்களா? ஆக்சுவலாக இந்த செவன்த் டே அட்வான்டேஜ் சில சகோதரர்கள்லாம் நம்மக்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வாரத்தின் முதல் நாள் சபை கூடணும்னு ஒரு வசனம் காட்டுங்க, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன்னுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்களுக்கு மேலே பைபிளில் இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்க சத்தியத்தில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தேவன் அவர்களுக்கும் சத்தியத்தை கொடுத்துருக்கிறார். இன்னும் போனால் இன்னும் நிறைய ஆவிக்குரிய ஆழமான காரியங்களை அங்கேயும் தியானிக்கிறாங்க. ஸோ அதனால் குற்றப்படுத்துவதற்கு இல்லை, அங்கேயும் சத்தியம் உண்டு. ஆனால் யாருக்கு எதுக்குன்னு பகுத்து படிக்கலைன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம என்ன ஆகிடுவோம்?
இடரல் ஆகிடுவோம். அது மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லும் போது ஐயோ நம்ம தப்பாக போகிறோமோ, நான் தப்பான சபைக்கு போகிறணுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். இன்னும் இது பார்த்திங்கன்னா யார் எதுக்குன்னு பார்க்கும்போது திருவிருந்து எடுக்கிறது, பஸ்கா கூட இந்த வருடத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேலர்கள் அனுசரித்தாங்க. வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது இந்த ஆபிப் மாதம் 14ஆம் தேதி, நீசான் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆபிப் மாதம் 14ஆம் தேதியில் அவங்க வருடத்துக்கு ஒரு முறை அந்த பஸ்காவை அனுசரிப்பாங்க. இன்றைக்கும் சில சபைகள் வருடத்திற்கு ஒரு முறை திருவிருந்து எடுக்கிறாங்க. ஐயா இங்கே திருவிருந்தெல்லாம் எப்படி ஐயா? ரெகுலர் தான், ஓகே. சில இடங்கள்லாம் இயர்லி ஒன்ஸ் தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிருந்து எடுப்பாங்க. என்னென்னா பஸ்கா. அவங்க எகிப்துலேருந்து வந்தாங்க. நீ எங்கேருந்து வந்த? எகிப்து போயிருக்கியா நீ? முதல்ல உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தவறுதலாய் புரிந்து கொள்ள. ஏன்னா வசனம் தான் இருக்குது, பைபிள் வசனம் தான். ஆனால் யாருக்கு எதற்கென்று பகுத்து வேதத்தை என்ன பண்ணோம், படிக்க வேண்டியது அவசியம். அப்போ வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கின்ற 7 முறைமையில் முதலாவது அனுதின வேத வாசிப்பு, ரெண்டாவது சொல்லுங்க தலைப்பின் அடிப்படையில் படிக்கணும், மூன்றாவது வேதத்தை பகுத்து படிக்க வேண்டும். சரியா? இது ஒரு முறை கேட்கும் போது தயவு செய்து நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து பதில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் திறக்கும் பொழுதுதான் உள்ளே ஆவி செல்லும். விளங்குதா? புரியுதுங்களா? சரி. நான்காவதாக வாக்கியங்களின் அர்த்தத்தை ஆராய்ந்து படிக்கணும். ஒரு வாக்கியத்தின் அர்த்தத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதாவது ஒரு வார்த்தை முன்னாடி பார்த்தல, அபிஷேகம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த மாதிரி வேதத்தில் வாக்கியங்களின் அர்த்தத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 10:14. எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. சரியா? பவுல் சொல்றாரு சபைக்கு சொல்லும் போது விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி, விக்கிரக ஆராதனை என்றால் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. சிலை வழிபாடு, அதாவது அந்நிய தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாது. இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது என்னையன்றி வேறு ஒரு தேவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொரூபத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்கு செய்யக்கூடாது. ஸோ இதுதான் விக்கிரக ஆராதனை. அதனால தான் அந்த ஆர்சி சர்ச்சிலெல்லாம் சில ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள விக்கிரக ஆராதனைக்காரர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்து கோயில்லையும் என்ன இருக்குது, சிலை இருக்குது, இங்கேயும் இருக்குதுன்னு சொல்கிறது வழக்கம். ஸோ ஒரு சிலையை வழிபடுவது, விக்கிரகத்தை வழிபடுவது, விக்கிரகத்தை ஆராதிப்பது விக்கிரக ஆராதனை சென்றது. ஆனால் வாக்கியங்களின் அர்த்தத்தை ஆராய்ந்து படிக்கணும். அதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும், ஜோடி இல்லாது இருக்காது, வசனத்தை ஜோடி இல்லாது இருக்கா. அப்போ விக்கிரக ஆராதனைன்னு வேதம் சொல்லுச்சுன்னா அது ஒரு அர்த்தத்தை மாத்திரம் குறிக்காது, இன்னும் பல அர்த்தங்கள் உண்டு. வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. போதும். விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்போ விக்கிரக ஆராதனைன்னா சிலையை மட்டும் வழிபடுவது அல்ல, ஒரு தனி மனிதனுக்குள்ள வரக்கூடிய பொருளாசை. தேவனை விட்டுட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைக் வாங்கிட்டா இவங்க என்ன பண்ணணும், பைக் வாங்கணும். அவர் அது கார் வாங்கிட்டா இவர் என்ன பண்ணணும், கார் வாங்கணும். அவர் வீட்டை இடிச்சிட்டா இடிப்பீங்களா? புரியுதா விஷயம்? அப்போ ஒரு தெளிவு வரணும். அப்போ பொருளாசை இது தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்குதான், விக்கிரக ஆராதனையா இருக்குது. அதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுவார், கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுவார். அதே புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4:15.
பார்த்தீங்களா? உங்களில் ஒருவனாகிலும், சபைக்கு சொல்கிறார், உங்களில் ஒருவனாகிலும் என்னவா இருக்கக்கூடாது? கொலை பாதகனாக இருக்கக்கூடாது. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ ஆதி சபையில் உக்காண்டிருக்கவங்களாம் என்ன மாதிரி ஆளுங்கண்டா, அவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை ஆதி சபை புரிந்திருந்தது. புரியுதுங்களா? அவங்களுக்கு கொலை பாதகம்னா லிட்டரலாகவும் இருக்கும், இன்னொரு அர்த்தமும் இருக்குது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் என்னவா இருக்கிறானா? அதில் பேர் மென்ஷன் பண்ணுறாங்க, மனுஷ கொலை பாதகன். ஏதோ ஒரு மிருகத்தை அடிக்கிறது இல்லை, மனுஷ கொலை பாதகன். அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை கொன்னாதான் கொலைக்காரன். வேதத்தை பொறுத்த வரைக்கும் நீ உன் சகோதரனுக்கு மன வருத்தம் உண்டாக்கினால் அல்லது அவர் இடரும்படி காரியங்களை செஞ்சாலே தேவனுடைய பார்வையில் நம்ம என்னவா இருக்கிறோம்? சொல்லுங்க. ஆமாம். அப்போ புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதா? வாக்கியங்களின் அர்த்தத்தை அறிந்து ஆராய்ந்து படிக்கணும். இது நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன், வேதத்தை ரெகுலர் பைபிள் ஸ்டடி வேத வாட்ஸ் போகும்போது நீங்கள் கன்காரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த அர்த்தத்தை நீங்கள் சுலபமாக என்ன பண்ணிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். எல்லா விஷயமும் பாருங்கள். ஜெபித்து வேதத்தை திறங்கள், கர்த்தர் உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னாரு. என்ன அர்த்தம்? கேளுங்கள்னாரு. எதை தான் கேட்கணும்? இந்த சத்தியத்தை தான் கேட்கணும். கேளுங்கள்னாரு. அப்புறம் தட்டுங்கள்னாரு. என்ன தட்டணும்? ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை தட்டணும். நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இருதயத்தை தட்டணும். அப்புறம் என்ன பண்ணணும்? தேடுங்கள். எதை தான் தேடணும்? நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வந்துட்டு அவருக்கு போதிக்கிறதுக்கு எங்கேருந்து தேடணும்? வசனத்தை, சத்தியத்தை தேடி சொல்லணும். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த கதை, சோக கதை, சொந்த கருத்து அதெல்லாம் சொல்லி ஜனங்களை ஒரு வழியாக்கி எல்லாம் குடும்பத்தை பற்றி பேசி, மாமா மச்சான் இவங்களெல்லாம் பற்றி பேசி, இதெல்லாம் பேசி இது சத்தியம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்தி விதித்துக்கு எதுவாக இருக்கலாம். ஆனால் மெய்யான சத்தியம், சத்தியத்தை நம்ம தேடி ஜனங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அப்போது வாக்கியங்களின் அர்த்தத்தை ஆராய்ந்து படிக்கின்ற முறைமை தான் வேதத்தில் 4வதாக பார்க்கிற வேதத்தை படிக்கின்ற முறைமை. சரி, வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தோம் என்னதுங்க? ரெகுலர் பைபிள் ரீடிங். 2வது தலைப்பின் அடிப்படையில் செய்வது படிப்பது. 3வது யாருக்கு எதற்கென்றது பகுத்து படிக்க வேண்டும். 4வது வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். 5வது அது இப்போ நான் சொல்லணும். சரி, 5வது உவமை பேரபாலிக் உவமைகளின் அர்த்தம் அறிந்து படிக்கணும். பைபிளில் அநேக உவமைகள் உண்டு. எஸ்பெஷலி புதிய ஏற்பாடில் நிறைய உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 30 உவமைகள் பரிசுத்த 4 புத்தகத்தில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்தில் 30 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று இருக்குது, அது உவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உவமைக்கு ஒரு அடையாளமாக பேசப்பட்ட, உவமையாக சொல்லப்பட்ட ஒரு பொருள். அது 50 வார்த்தைகள் இருக்குது பைபிளில். அப்போது பேரபிள் உவமானம், உவமை 30 உண்டு, உவமானம் வார்த்தைகள் 50 உண்டு. இது என்னென்னு விளக்குறோம். உவமை உங்களுக்கு தெரியும், பைபிளில் அங்கங்கே சொல்லியிருக்கிறார். இந்த உவமானம்னா என்னென்னா, இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அதுதான் கடந்த முறை பார்த்தோம். நம்ம பட்சிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அது ஒரு உவமானமாக சொல்லப்பட்டது. ஆனால் அதோடைய அர்த்தம் கடந்த முறை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? இதெல்லாம் உவமானமாக சொல்லுது. உண்மையில் உப்பாக இருக்கிறோமா? புரியுதுங்களா? அப்போ இயேசு சொல்கிறான்னா ஒரு எக்ஸாம்பிளாக அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். அதுக்கு என்ன அர்த்தன்றதை பார்க்கணும். சில நேரத்தில் ஜென்ரலாகவே தெரியும். சில விஷயங்கள் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு அந்த பட்சியை பார்க்கும் போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஏதோ பூமியிலேருந்து மேலே பறக்குது, விசுவாசி பூமியிலேருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறான்னு பார்த்தோம். இப்போ உப்புன்னு எடுத்துங்களேன். உப்பு எப்படி பராமரிக்கிறாங்க? ஜென்ரலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடல்லேருந்து
தண்ணி உப்பளம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அங்கங்கே பாத்தி மாதிரி ஸ்கொயராக கட்டி வச்சிடும். கடல்லேருந்து தண்ணி எடுத்து அந்த பாத்திக்குள்ளே வந்து, அந்த பாத்திக்குள்ளே வந்தோடனே சூரிய வெளிச்சம் வந்தோடனே அதுலேருந்து என்ன ஆகுதுங்க, உப்பு வருது. அதை என்ன பண்ணுறாங்க, டே பை டே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தண்ணியிலேருந்து எடுக்க 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 சேர்க்க 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 உப்பு வருது. தண்ணி ஊற்றினோடனே என்ன ஆகிடாது, முழுசாக உப்பாக மாறிடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து உப்பு வருது. அதுலேருந்து சேர்த்து எடுக்கப்படுகிறது தான் உப்பு. சரியா? இப்போது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் இயேசு சொன்னார்னா, கடல்லேருந்து முதல்ல எங்கே வந்தது, ஒரு கால்வாய் வெட்டி ஒரு பாத்திக்கு வந்தது இல்லையா? ஒரு ஸ்கொயராக ஒரு இடம் வச்சு பார்த்துருக்கீங்களா? ஸ்கொயராக இருக்கும், பாத்திக்கு வந்தது. அப்படியே கடல் என்பது சகல அசுத்தங்கள் நிறைந்த ஒரு இடம். அப்படியே உங்களையும் என்னையும் இந்த உலகம் என்கின்ற அசுத்தத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணார், ஒரு பாத்திக்குள்ளே கொண்டு வந்தார். இப்போ அந்த பாத்தி எப்படி இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு பாத்தி. இப்போ உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அறை ஒரு பாத்தி. இப்போது உலகத்தின் அசுத்தத்திலிருந்து எடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த உப்பளத்தில் வச்சிருக்கிறார். இந்த உப்பளத்தில் வந்த உடனே நீதியின் சூரியனாம் இயேசு என்கின்ற வார்த்தையை கேட்க கேட்க எல்லாருமே உப்பாயிடுறோமா? இல்லை, கொஞ்சம் பேர் உள் வாங்குறவங்களாம் என்ன ஆயிடுறாங்க, உப்பாடுறாங்க. நல்லா பெஸ்ட்டும் சால்ட்டும் கிடைக்கும், இந்த உப்பும் கிடைக்கும். உப்பு ஆகாமல் அப்படியே இருக்கும், தண்ணி கூட அப்படியே இருக்கும். சிலனா வருஷக்கணக்கில் சபைக்கு வருவோம். ஆனால் என்னப்பா எப்படிப்பா பண்ணுறேன்னா, வரேன் போகிறேன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் என்னவா இருக்கிறாங்க, இன்னும் சூரியனை என்ன பண்ணல, உள்வாங்கல. புரியுதுங்களா? அப்போ இதை வச்சு தான் இயேசு என்ன சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிற. அப்போ இந்த ஓமானம் புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உண்டு வேதாகமத்தில். அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அர்த்தத்தை நம்ம இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு லைன் மாதிரி பார்க்குறோம். இனி வருகிற நாட்களில் இது ஆழமாக நம்ம போய் நிறைய விஷயங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போது உவமைகளின் அர்த்தத்தை அறிந்து படிப்பது 5வது முறைமை. சரியா? விளங்குதா? அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன் உவமைகளை அறிந்து கொள்ளணும்னா, இன்றைக்கு உலகத்தில் சுவிசேஷம் எடுத்துக்கணும்னா, சுவிசேஷம் சொல்கிறாங்க, குட் நியூஸ் சுவிசேஷம் சொல்கிறாங்க, சுவிசேஷகர் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எங்கே போவீங்க, பரலோகத்துக்கு போவீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா எங்கே போவீங்க, நரகத்துக்கு போவீங்க. இப்போ இது பேர் தான் சுவிசேஷம். சரியா? யாருக்கிட்டனா போய் வெளியில் போய் சொல்லுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ பரலோகம் செல்வாய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகத்துக்கு செல்வாய்ன்னு சொல்லி பாருங்கள். நான் சொன்னேன், ஒருத்தன் சொன்னேன், இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நரகம் மாதிரி தான் இருக்குது, போதும் இன்னும் நரகம் பார்த்துடலாமான்ட்டு போட்டான். அப்போ தான் தெரிஞ்சுது எங்கேயோ பிரச்சனை இருக்குது. புரியுதுங்களா? இதை நம்ம நற்செய்தின்னு சொல்கிறோம், இது குட் நியூஸ்ன்னு சொல்கிறோம். குட் நியூஸ் இதுவா, ஏற்றுக்கிட்டா பரலோகம் போவேன், ஏற்றுக்கலன்னா நரகத்துக்கு போவேன். அப்போ இதுக்கு என்ன மூல காரணம் தெரியுமா? ஒரே ஒரு உவமை தான். என்ன உவமைங்க? ரொம்ப பயன்படுத்துகிற ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ்ட்டு பேரபிள் இது. ஐஸ்வர்யவான் லாசரஸை பற்றி அது இருக்கு இல்லையா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வரை உள்ள வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் படிங்க. தெரியல, அந்த உவமை உங்களுக்கு தெரியும். அதில் என்ன சொல்கிறாங்க, இப்போது ஒரு தரித்திரர் இருக்கிறாரு, லாசர் இருக்கிறாரு, ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாரு. இப்போ ஐஸ்வர்யவான் சக்தி எங்கே போனார் சொல்லுங்க, நரகத்துக்கு போனார். இப்போது லாசர் சக்தி எங்கே போனார், பரலோகத்துக்கு போயிட்டார். கரெக்டாக? அப்போது ஐஸ்வர்யவான் எங்கே சக்தி எங்கே போனார், நல்லா சத்தமாக சொல்லணும், நரகத்துக்கு போனார். லாசர் எங்கே போனார், பரலோகத்துக்கு போனார். இப்போ இவங்க 2 பேரும் எங்கேருந்து பேசிக்கிறாங்க, பக்கத்தில் பார்த்து பேசிக்கிறாங்க. ஒரு பிளவு இருக்குதான். புரியுதுங்களா? இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கேட்கும் போது நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, ஐஸ்வர்யவான் எங்கே போனார்னா நரகத்துக்கு போனார், லாசர் எங்கே போனார்னா பரலோகத்துக்கு போனார். அந்த வசனத்தை படித்து பாருங்கள், அங்கே ஃபுல்லாக படித்து பாருங்கள். பரலோகன்ற வார்த்தையும் வரல, நரகன்ற வார்த்தையும் வரல. ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம், அவர் பரலோகத்துக்கு போனாருங்க, இவர் நரகத்துக்கு போனாருங்க. அதே நேரத்தில் ஐஸ்வர்யவான ஐஸ்வர்யவான பாவின்னோ லாசருவ நீதிமானோ சொல்ல. புரியுதுங்களா? அப்போது இந்த ஒரு உவமையை வச்சு சுவிசேஷமே வந்துடுச்சு. படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்க போகிறோம். நரகம்னா என்ன, தேவன் எப்படி வகுத்து வச்சிருக்கிறார், அந்த காரியெல்லாம் என்ன, இன்றைக்கி சொல்கிற மாதிரி அப்படியே அக்னியெல்லாம் எரிகிற மாதிரி அவர் உள்ள
அப்போ அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நரகத்தில் ஒருத்தன் அக்னியில் இருக்கும்போது தண்ணி கேட்குறாரு. தண்ணி எப்படி கேட்டார்? ஒரு குடம் அனுப்புனாரா, இல்லை ஒரு 2 கேன் அனுப்புனாரா? சுண்டு விரலில் தண்ணியை வைக்க சொன்னார். பத்துமா? நெருப்பில் வேகிறவனுக்கு ஒரு சுண்டு விரல் தண்ணி பத்துமா? புரியுதா? அதே நேரத்தில் தரித்திரனுக்கு அவனுடைய பருக்களை நாய் வந்து என்ன பண்ணிச்சான்? நக்குச்சான். ஏன் அதை சொல்லணும்? அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க 5 பேர், அந்த 5 பேர்கிட்ட அனுப்புங்க, அவன் திருந்துவான். அவர் என்ன சொன்னார்? ஏற்றி திருந்த மாட்டான். இவங்க பக்கத்தில் பேசிக்கிறாங்க. வேற ஆபிரகாம் பேசுறது ஐஸ்வர்யவானுக்கு கேட்குது, ஐஸ்வர்யவான் பேசுறது ஆபிரகாமுக்கு கேட்குது. அப்போ புரியுதா? அப்போது உவமைகளின் அர்த்தம் அறிந்து படிக்கணும். இயேசு சொன்னாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கணும், நிறைய அர்த்தம் இருக்குது. அப்போ அதனுடைய அந்த பிப்ளிக்கல் ஃபேக்ட்னா இயேசு என்ன சொல்ல வந்தார், அதான் யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்கு சொல்லப்பட்டது, என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சி சொன்னார், அதை நம்ம பார்க்கணும். அதன் அடிப்படையில் உவமைகளின் அர்த்தம் அறிந்து படிக்க வேண்டும். அதை தேவனுக்கு சுத்தமான வருகிற நாட்களில் அநேக உவமைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரி, 6வதாக ஒன்றிணைத்து பார்த்து படிக்கணும். ஒன்றிணைத்து பார்த்து படிக்கணும். வேதத்தை படிக்கின்ற 7 முறைமைகள். முதலாவது பார்த்தோம் அனுதின வேத வாசிப்பு. 2வதாக பார்த்தோம் தலைப்பின் அடிப்படையில் படிப்பது. 3வதாக பார்த்தோம் பகுத்து படிக்கணும், யாருக்கு எதற்கென்று பகுத்து படிக்கணும். 4வதாக பார்த்தோம் வாக்கியங்களின் அர்த்தத்தை ஆராய்ந்து படிக்கணும். 5வதாக பார்த்தோம் உவமைகளின் அர்த்தம் அறிந்து படிக்கணும். 6வதாக பார்க்கிறோம் ஒன்றிணைத்து பார்த்து படிக்கணும், கம்பேரிங் ஸ்டடி. ஒன்றிணைத்து பார்த்து படிக்கிறது இது என்ன? அதுதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஜோடி இல்லாதிராது, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பார்க்கும்போது இந்த ஒன்றிணைத்து படிக்கிறதுனா என்ன அப்படின்றது என்ன எக்ஸாம்பிளாக பார்க்கலான்னா, இப்போது இந்த சபையை எடுத்துக்கலாம். நம்ம சபையின் பேர் என்னங்க? எல் பெத்தேல். சரியா? வெளியில் இந்த வீட்டோட பேர் என்னங்க? பெத்தேல் லேர்னிங் சென்டர். கரெக்டா? விளங்குதா? 2 பேர் வந்துச்சா? 2 பேர் வந்துச்சா? எல் பெத்தேல் வந்துடுச்சு, பெத்தேல் வந்துடுச்சு. சரியா? அது ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 35 6 7. நல்லா கவனிங்க. யாக்கோபு பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். எல் பெத்தேல் என்று பெயரிட்டான். இப்போ இடம் ஒன்று தான், இடம் ஒன்று தான், ஆனால் அந்த இடத்துக்கு 3 பேர். பிறகுதா முதல்ல அது பேர் என்ன? ஆரம்பத்தில் யார் என்ன சொல்கிறீங்களா? புரியுதா? அது தமிழில் லூசுன்னு போட்டாங்க, அது மூல மொழியில் லோஷ். புரியுதா? லோஷ். முதல்ல அது லோஷாக இருந்தது, அப்புறமா என்ன மாறிச்சு? பெத்தேலாக மாறிச்சு. அதுக்கப்புறமா என்னவா மாறிடுச்சு? எல் பெத்தேலாக மாறிடுச்சு. 3 நிலை வந்துச்சா? 3 நிலை வந்துடுச்சு. முதல்ல லோஷ், பெத்தேல், எல் பெத்தேல். பெத்தேல்னா என்ன அர்த்தங்க? பெத் என்றால் வீடு, எல் என்றால் தேவன். அப்போ பெத் எல்னா தேவனுடைய வீடு. இப்போ எல் பெத் எல்னா எல் பெத் எல். இப்போ பெத்து நடுவில் வந்துடுச்சு வீடு, முன்னாடியும் எல்லு பின்னாடியும் எல்லு. இல்லைங்கதா? அப்போது தேவனுடைய தேவ வீடுன்னு அர்த்தம். எல் பெத்தேல்னா தேவனுடைய தேவ வீடு. பெத்தேல்னா தேவனுடைய வீடு, எல் பெத்தேல்னா தேவனுடைய அப்படின்னும் போது தேவன் வாசம் செய்யும் தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இது அந்த 3 விஷயம். லோஷ் அப்படின்னா அது
அதுக்கு அர்த்தம் இருக்குது. அது நம்ம அது செப்பரேட்டாக அந்த பாடத்தில் பார்க்கலாம், இப்போ டைம் இல்லை, அது பார்க்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம். ஏன்னா அங்கே யாக்கோபு சொல்கிறார் இல்லையா, அங்கே போய் தலையில் கல் வச்சு படுக்கும்போது தூங்கி எழுந்துச்சு என்ன சொன்னார், இந்த இடம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்கிற ஒரு இடம் பெத்தேலாம் மாறி எல் பெத்தேலாம் மாறிச்சு. சரியா விளங்குதா? இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு, அதுதான் ஒன்றிணைத்து பார்க்கப்படுது. அப்போது கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னா, இந்த 3 நிலைப்பாடை எதோடு ஒன்றிணைக்கணும்னா சபை அளவு இருக்குது பாருங்கள், சபை நிலைப்பாடு. இப்போ ஒரு சர்ச்சுக்குள்ளே வரும்போது எல்லாருமே சத்தியம் தெரிஞ்சவங்களா? இல்லை. எல்லாரும் ஆரம்ப விசுவாசிகளா? இல்லை. அப்போ வளர்ச்சி இருக்குது. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே அப்படின்னும் போது அந்த அளவு இருக்குது. அப்போ சபையில் கூட சபை விசுவாசிகளுக்கு சில அளவு இருக்குது. அது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:14. இவர்கள் அப்படின்னும் போது ஒரு கூட்டத்தை சொல்லி, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தாதி கர்த்தரும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். நல்ல கவனிங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள். 3 நிலை வந்துச்சா? இதுதான் சபையின் 3 நிலை. முதல்ல அழைக்கப்பட்டவர்கள், ஆரம்ப கால விசுவாசம். 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சத்தியத்தையும் சபையும் போதகரையும் அதிலிருந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாருங்கள், அந்த பிடிமானம், அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3வது உண்மையுள்ளவர்கள். இவங்க எப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தில் மரணம் வரைக்கும் வாழ்கின்றவர்கள். விளங்குதா? புரியுதா? அப்போ இந்த 3 நிலையில் இருக்கிறது தான் அங்கே நடந்திருக்குது. லோஸ், பெத்தல், எல் பெத்தல். புரியுதுங்களா? இதை நம்ம லைனாக தான் பார்க்குறோம், ஒரு ஒரு அவுட்லைனாக நம்ம பார்க்குறோம். வருகிற நாட்களில் நல்ல நிறைய விஷயங்களை நம்ம இதிலேருந்து பார்க்கலாம். தேவன் அதற்கு உதவி செய்வார். அப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய நிலை என்பது ஒரு வளர்ச்சி. ஆவிக்குரிய நிலை என்பது வளர்ச்சி. அந்த வளர்ச்சியின் முதிர்ச்சி நிலை என்ன தெரியுமா? அதை சொல்கிறோம் இல்லையா, இப்போது படிப்பில் பெரிய படிப்பு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாக்டரேட் PhD அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த லெவலில் போகிற அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 22. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. எபேசியர் 2 19 22. அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு, இப்போ பாருங்க, அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாருன்னா இதான் ஆரம்ப ஸ்டேஜ், அழைக்கப்பட்ட நிலைமை. முதல்ல அந்நியரும் பரதேசிகளுமா இருந்தீங்க. இந்த பூமியிலேருந்து தேவன் என்ன பண்ணார்? வேர் பிரித்து சபையில் கொண்டு வந்து பரிசுத்தவான்களோடு கூட. நெக்ஸ்ட்டு பரிசுத்தவான்களோடு கூட என்னவா மாறிட்டோம்? தேவனுடைய வீட்டார், அதான் பெத்தேல். புரியுதுங்களா? தேவனுடைய வீட்டாரும் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் சத்தியத்தில் கட்டப்படுறது. ஆமென். அதற்கு இயேசு கிறிஸ்து தானே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏதோ ஐயா சொன்னார், அம்மா சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் உட்காந்துருக்கேங்க. இல்லை, நீங்கள் கட்டப்படும்படி தேவனே உங்களை தெரிந்து கொண்டு, தேவனே உங்களை அழைத்து அவருடைய வீட்டாராய் மாற்றி அவர் வாசம் செய்யும் மாளிகையாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். நாட்கள் செல்ல செல்ல சத்தியத்தின் அறிவு அதிகமாயிட்டே போகுது. சபையில் சத்தியங்கள் பெருகிக்கிட்டே போகுது. ஏன்? எல்லா சபையிலும் பெருகலைங்க, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய சபைகளில் இல்லை, ஒரு ஓப்பன் மைண்டடே இல்லை. சில இடங்களிலெல்லாம் போனால் பெருமை தான் இருக்குது.
ஒரு இடத்துல ஒரு சபையில் போய் பேசிட்டு வந்தேன். அந்த பாஸ்டரமாக வந்து வெளியில் வந்து கேட்டாங்க, எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. என்ன நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்ன கேட்குறேன், எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன எப்படி இருந்ததுன்னா, பிரசங்கம் பண்ணிங்களே எப்படி இருந்தது, எனக்கு புரியலைங்க. இல்லை பிரசங்கம் எங்கள் இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணிங்களே எப்படி இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓஹோ இந்த இடம் அவ்வளோ முக்கியமான இடம் போல இருக்குது. அதான் சொல்கிறாங்க, நான் என்ன பேசினேன் எப்படி இருந்தது, புரியுதா? இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமை. தேவன் உண்மையுள்ளவனையும் தாழ்மையுள்ளவனும் அவருக்காக ஓடக்கூடிய தேவனுடைய மனுஷனை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறார். இவனுடைய இலக்கு ஒன்று தான், சத்தியத்தை பிடிச்சி வாழ்ந்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும். இன்னைக்கு உலகத்தின் மேலேயும் குடும்பத்தின் மேலேயும் மற்ற காரியத்தின் மேலேயும் பணத்தின் மேலேயும் மோகம் கொண்டு ஓடுகிறவர்கள் அநேகர். சத்தியத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருதில்லைங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல வருதில்லை. நிறைய இடங்களில் ஆன்லைனில் நிறைய இடத்துல நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்கள் அதிகம், பைபிள் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன அவங்களுக்கு வரத்துக்கு முடியலையா? இல்லை, தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சரியா? அப்போது ஒன்றிணைத்து பார்த்து என்ன பண்ணோம், படிக்க வேண்டியது அவசியம். அதே நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 - 35 வரைக்கும் உள்ள வசனம் வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 - 35. தலை பசும் பொன்னும், அதன் புயங்கள் வெள்ளியும், வயிறும் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கல்லும் மண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே எப்படிங்க, கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் திடீர்னு உருண்டு வந்து அந்த சிலையை பாதத்தில் மோதி நொறுக்கி போட்டது. நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பதரை போலாயிட்டு ஒரு தூசி மாதிரி என்ன ஆயிடுச்சுங்களா, பறந்துடுச்சான். ஒரு பாறை வந்து மோதன ஒன்று, இது தெரியும் இல்லையா, நெபுகாத்நேசர் கண்ட ஒரு சொப்பனம். இதில் ஒரு பாறை வந்து மோதன ஒன்று, வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு களிமண் பறக்குது. எப்படி பறக்குது, ஒரு தூசி மாதிரி பழகுதுங்களா. ஒன்றிணைந்து பார்த்து படிக்கணும்னா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழமான காரியம் என்னன்றதை வருகிற நாட்களில், அதாவது அடுத்த நம்ம புதன்கிழமை இந்த காரியத்தை தான் பார்க்க போகிறோம், சரியா? தேவனுடைய ராஜ்யங்கள், தேவனால் அனுமதிக்கப்பட்ட ராஜ்யங்களை வருகிற அடுத்த புதன்கிழமை நம்ம பார்க்கலாம். அப்போது சத்தியத்தை அதை ஒன்றிணைந்து பார்த்து படிக்கணும், சரியா? கடைசியாக தீர்க்க தரிசனங்களை புரிந்து படிக்கணும். தீர்க்க தரிசனங்களை புரிந்து படிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை ஒரு 7 முறைமைகளை நம்ம தியானிக்கிறோம். 7 முறைமைகளை தியானித்தோம். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். 2வது தலைப்பின் அடிப்படையில். 3வது பகுத்து, யாருக்கு எதற்குன்னு பகுத்து படிக்கணும். 4வது வாக்கியங்களின் அர்த்தத்தை அறிந்து படிக்கணும். 5வது உவமைகளின் அர்த்தத்தை அறிந்து படிக்கணும். 6வது ஒன்றிணைந்து பார்த்து படிக்கணும். 7வதாக பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்களை புரிந்து படிக்கணும். இந்த தீர்க்க தரிசனன்ற காரியத்தில் தான் நிறைய ஸ்ட்ரகிள் வந்துடுச்சு. நிறைய விஷயம் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சுயமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி எப்போ திரும்ப சொல்கிறாங்க, ஆமாம் டிசம்பர் 31 தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் அது வரைக்கும் விட்டுருவார். 31ஆம் தேதி தான் வந்து சொல்கிறாரு. சொல்கிறது கூட தப்பு கிடையாதுங்க, சொல்கிறாரு. யாரை பற்றி சொல்கிறாரு தெரியுங்களா?
ஐநாவரத்தில் இருக்கிறவருக்கு அமெரிக்காவில் இருக்கிறவரை பற்றி பேசுகிறார். அவர் சொல்கிறார், அமெரிக்க தேசத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினது, ஆஸ்திரேலியாவை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினது, ஜப்பானை குறித்து. நான் கேட்குறேன், அந்த ஊரில் ஒரு நல்லவன் இல்லையா, ஒரு விசுவாசி இல்லையா, ஒரு நல்ல பாஸ்டர் இல்லையா? அவங்களெல்லாம் விட்டுட்டு நேராக வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாருன்னா தேவன் எவ்வளோ பாரபட்சம் பார்க்குறாருல. சரியா? இது சரியா? அப்போ புரியுதுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி. ஏன்னா இதுதான் தீர்க்க தரிசனம்னு காதில் கேட்டதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டைரியில் எழுதி அப்படியே ஒப்படைச்சிடுறாங்க. ஆனால் வேதம் காலகட்டத்துக்கேற்ற தீர்க்க தரிசனங்களை கொடுப்பது. புரியுதுங்களா? அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற செய்தியை நீங்கள் நாளிதழில் பார்க்கலாம், நடக்கின்ற செய்தியை நியூஸில் பார்க்கலாம், நடக்க போகிறத பைபிளில் தான் பார்க்க முடியும். சரிங்களா? சமீபத்தில் நடந்த ஒரு இஸ்ரேல் தேசத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னங்க, இப்போ கூட நடந்துட்டு இருக்கு. என்னது? போர். இந்த போரில் யார் அழிஞ்சா? இஸ்ரேல் ஜனங்கள்ல காசா அழிஞ்சுது. தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொன்னாங்க. இந்த காசாவை பற்றி ஒருத்தருமே தீர்க்க தரிசனம் சொல்ல. ஆனால் போர் வந்து அங்கே ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. வாசிங்க ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 6-7. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க, முடிச்சிடலாம். காசாவின் அது அரண்மனைகளை பட்சிக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மூன்று பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். தீ கொளுத்துவேன், பட்சிக்கும். சங்காரம் பண்ணி மீதியானவர் அழியும்படிக்கு என் கையை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம். சரி, ரைட், விடுங்க. அப்போ இந்த வசனத்தை குறித்து வச்சுங்க, போய் படிங்க. காசா மொட்டை அடிக்கப்படும், அப்படி கிளியராங்க சொல்லிட்டாங்க. தீ கொளுத்தப்படும். இன்னைக்கு காசா ஆயிடுச்சா? ஒரு கட்டடம் கூட அங்கே இல்லை. அப்போ தேவன் நடக்க போகிறத முன்னாடியே தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணிட்டார், பைபிளில் எழுதி வச்சுட்டார். அதனால தான் தீர்க்க தரிசனங்களை புரிந்து படிக்கணும். இனி நடக்க போகிறது எல்லாமே பைபிளில் இருக்குது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து இன்றைக்கி எல்லாருமே பயம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பயம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்குது. வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை சதவீத கணக்கில் பார்க்குறோம். சதவீத கணக்கு. இந்த சதவீத கணக்கு எப்படின்னா, 2020 இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு எவ்வளோ தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குது அப்படின்னு கணக்கு போடும்போது 63% இருந்தது. 63% தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது 2020. சமீபத்தில் 2023 கடைசி மாதத்தில் கணக்கெடுக்கும் பொழுது 75% நிறைவேறிடுச்சு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்கன்னா. இந்த 3 வருடத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால தான் இயேசு சொன்னார், அந்த நாளையும் அந்த நாழிகையும் குறித்து ஒருவரும் அறியார், குமாரனும் அறியார், பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் தான், பிதா தான் அறிவார். ஆகினால் என்ன கருமையானவர்களே, வேத படிக்கின்ற இந்த 7 முறைமைகளை இன்னுமாய் நீங்கள் எழுதி வைத்து கிரகித்து அதை தியானித்து நீங்கள் அந்த காரியங்களை ஆராய்ச்சி பாருங்கள். இந்த அடிப்படையில் நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேதத்தின் தெளிவை கொடுப்பார். வேதம் தான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். நம்முடைய காலுக்கு அதுதான் தீபம், பாதைக்கு அதுதான் வெளிச்சம். இந்த உலகத்தினுடைய பாதையோ இந்த உலகத்தினுடைய நடக்கைக்கு நாம் அப்பாற்பட்டவர்கள், நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், நாம் ஆவிக்குரியவர்கள். சரியா? நம்முடைய எண்ணம் வேற, நோக்கம் வேற, திட்டம் வேற, அழைப்பு வேற, தெரிந்து கொள்ளுதல் வேற.
தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது. ஆகினால இன்னுமாய் சத்தியத்தை நாம் உள்வாங்கி இன்னும் வருகிற நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் கிரகித்து கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கண்களை மூடி நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த காரியத்தை முடிக்கலாம்.